எங்களுக்கு இரக்கம் பாராட்டினவரே உம்மை துதிக்கிறோம். தயவு பாராட்டினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் உலாபவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடிங்களும் மத்தியில் இருப்பேன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் எங்களுக்கு துணையாக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அரணுமாய் கோட்டையும் தஞ்சமாய் துருகமாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் கொடுக்கிற யெகோவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ரோயே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா நிசியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா சாலோமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோவா சாபாத்தே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்ஷடாயே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறோமாக எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. கொடான கொடி தூதர்கள் ஆராதிக்கிறோம். மனுஷன் மண்ணாகி நாங்கள் ஆராதிக்கிற பிரியப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உங்களை துதிக்கும்படியாக முன்குறித்தீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களை துதியை சொல்லி ஒரு நம்பி அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முன்குறித்தீரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தாயின் கரு தோன்றும் முன்னே முன்குறித்தீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை அப்பாண்டரை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் வரைக்கும் ஜீவனை தந்திருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நீர் பெறுகிறோம் நாங்கள் செய்வோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நன்றி 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 இயேசுப்பா. நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர். நன்றி இயேசுயா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர். நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அதிகமாக நேசிக்கிறேன் நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலைக்காக நன்றி நன்றியப்பா. அதிகால வேலையில தேர்வு கண்டறிவான்னு சொல்வது போல இந்த நாளும் இந்த கால வேலை உண்மை கண்டறி கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்ததுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. இதனால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க கிருபை மாத்திரம் தான் ஏசப்பா. உங்க கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த அதிகாலை செபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. துவக்க முதல் முடிவிற்கு நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதியும் நீங்க மகிமைப்படுங்கப்பா. எல்லா பகுதியும் உங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களோட நீங்க பேசுங்கப்பா. உங்களோட வார்த்தை ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தரும் பலப்படுத்திட்டு ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய மண்ணா நீங்க தந்து அப்பா நாங்கள் உட்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆவியில் பலனடைந்து இன்னும் உமக்காக நாங்கள் வைராக்கியமா நிற்க, இன்னும் உமக்காக நாங்கள் சாட்சியா எழும்பிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அதிகாலை செபத்தை ஆசீர்வதிங்கப்பா. வரண்டு பிள்ளைங்க சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவனப்பா இந்த ஒரு மணி நேரத்தை முழுசாக கொடுக்குறவங்களா ஏசப்பா. இந்த நாளுக்கான தசபாகம் நேரத்தை கரெக்டாக கொடுக்க தேவ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழுவும் ஏசப்பா காணப்படுற எல்லா பலவீனங்கள் சோர்வுகளப்பா எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லா தூக்கத்தின் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா உற்சாகத்தின் ஆவி கொடுத்து ஏசப்பா அந்த அதிகாலை எழும்பி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா முடியாதவங்க கான்ஃபரன்ஸ் காலில் வர நீங்க உதவி செய்யுங்க அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை யாரும் மிஸ் பண்ணாத படிக்க ஏசப்பா. நீங்க தந்த கிருபையை ஒருத்தரும் போக்கடிக்காத படிக்க ஏசப்பா. எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஏசப்பா ஒவ்வொருத்தரும் எழுப்பி கொண்டு வரும்படியாக அங்கே ஜெபிக்க ஏசப்பா. தேவன் தாமே புது புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இந்த அதிகாலை ஜெபம் எல்லாருக்குமே ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளணும் ஏசப்பா. உங்க நான் மகிமைக்காக இருக்கணும் ஏசப்பா. தேவன் தாமே
உங்களுக்கு ஆளுகை செஞ்சு ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நம்ம செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உணரப்பட புஸ்தகத்தில் 1311 படம், எனக்காகவே யாவும் செய்து கொடுத்து நன்றி சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டு நமக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம கிருபையாக நடத்தி கொண்டே வந்திருக்கிறது. நன்றி சொல்கிறது விதமாக, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, எனக்காகவே யாவையும் முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா.
பாவங்கள், என் சாபங்கள், என் பலவீனங்கள், என் போராட்டம் எல்லாவற்றையும் எனக்காய் சுமந்துட்டீங்கப்பா. எனக்கு பலன் தந்திருக்கீங்க, நாளைக்கு ஜீவனை தந்திருக்கீங்கப்பா. நடத்தி வந்திருக்கீங்கப்பா, இன்னுமே நடத்துவீங்கப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னொரு படம் பண்ணால் 2551 2551 என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லைன்னு சொல்லி, நான் நம்பிடும் தேவன் என் துருகமா இருப்பதால் எனக்கு கலக்கமே இல்லைன்னு சொல்லி நம்ம நல்ல விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்ய. இந்த சூழ்நிலை பார்க்கும்போது போர் சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலை எல்லாம் விரோதமாக இருக்கும்போது ஆண்டு நம்ம கிருபையாக நடத்தி வந்திருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு நம்ம எல்லா தேவனோட கரத்துக்குள்ள இருக்கோம். அவர் நம்மளோட உள்ளங்களை வரந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் இன்னும் நடத்துவார் சொல்லி விசுவாசம் பாடலாம். அந்த படத்துல 2551 பாடல். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமா இருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா இருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. திரு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். திரு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார்.
நாட்கள்ல பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, இன்னும் ஒரு நாட்கள்ல நமக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு நாட்கள் எப்படி இருக்குன்னே தெரியாது. இந்த போர் சூழ்நிலை எல்லா நாடுகளும் பயத்தோடு இருக்கிற நாட்கள்ல நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்னால செய்யக்கூடாத அதிசயங்கள் உண்டோன்னு சொல்லி நம்ம நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நல்லா முழங்கால் படிட்டு அந்த நமக்காக யாவும் செய்து முடித்தார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நம்மளை அனுதினமும் தேவை சந்திப்பார். இதை குறித்து பயப்படாதபடிக்கு நோக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருக்காக நம்ம வாழணும், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஒரு நாள் எனக்கு ஜீவன் தரீங்களோ, நான் உமக்காக உண்மையா இருக்கணும், அனுதினமும் உண்மை தேடணும், இன்னும் நான் நேரத்துக்கு வந்து உண்மை கனப்படுத்தணும், இன்னும் நான் உமக்காக ஏதாவது செய்யணும் சொல்லி நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு அவரை ஊழியம் செய்யும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா ஒப்பு கொடுத்தோம். கொஞ்ச நேரம் அதை உயர்த்துவோமா, அவரை பிரைஸ் பண்ணுவோமா, நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல வாயில விரிவாய் திறந்து அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. நீர் நல்லவர் 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 அப்பா. நீர் ஆண்டவரே எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, எங்க வழி நடத்துபவர் நீங்க அப்பா. உண்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. கிருபை உள்ளவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்துவோமா. நல்ல வாயு விரிவாய் திறந்து நல்ல ஒரு பெரிய சேனை போல நல்லா உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க உயர்த்துங்க, அவர் மகிமைப்படுத்துங்க. அவரை துதிக்கும்படி தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அவரை உயர்த்துங்க, நல்லா சின்ன பிள்ளை நல்லா உயர்த்துங்க. ரூபம் நல்லா சத்தமா முழங்கால் நேரம் முட்டி போட்டு எல்லாம் நேரம் முட்டி போட்டு இப்பதான் முழங்கால் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம். நேரம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி நல்லா உயர்த்துங்க, நல்லா சத்தத்தை உயர்த்துங்க. அவரை துதிக்க தான் இங்க வந்திருக்கிறோம். அட்டன்ஸ் போடுறதுக்காக நம்ம யாரும் வரும். நல்லா உயர்த்துங்க நல்லா உயர்த்துங்க. இன்னும் சத்தம் போதாது, இன்னும் நம்ம துதிக்கிற சபையா, உயிர் உள்ள சபையா, அவரை துதிக்குன்னு சொல்லும் போதே நம்ம சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறவங்க தான். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் உயர்த்துற சத்தம் துதி சத்தத்தை அவர் பிரியப்படுகிறார். நாம் மனிதர்கள் பிரியப்படுகிறார். நாம் துதிக்கும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறார். மத்தியில இறங்கி வந்திருக்கிற தேவன், நமக்காக முன்பதாகவே காத்திருக்கிற தேவன். நம்ம வருவோம், நம்ம துதிப்போம், நமக்காக காத்திருக்கிற ஒரு தேவன், நம்ம நம்பி இருக்கிற தேவன், நம்ம அவருக்காக உண்மையா பரிசுத்தமா வாழுவோம்னு சொல்லி நம்ம நம்பி அழைத்த தேவன். உயர்த்துவோம் உயர்த்துங்க நல்லா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்லா சொல்ல போறோம், உமக்காக தான் வாழ்கிறேன், உண்மைதான் நான் நேசிக்கிறேன், எனக்காக நீங்க பலியாகி என்னை மீட்டு கொண்டீங்கப்பா, எனக்காக பரலோகம் நீங்க திறந்தீங்க ஆண்டவர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்காக மரித்த அந்த நாட்கள்ல அநேகர் லிமிடேஸ் கொண்டாடுகிறாங்க, அநேகர் உபவாசிக்கிறாங்க, அநேகர் இன்னைக்கு 40 நாள் அவருக்காக அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம 40 நாள் அல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருக்காக அர்ப்பணித்து அவரை சிலுவையில் நமக்காக மரித்த அந்த நாட்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்ம பரிசுத்தமாக வாழணும். நான் உமக்காக தான்ப்பா வாழ்கிறேன். ஏதோ இந்த 40 நாள் மட்டும் நான் பாஸ்டிங் இருக்கிறேன், இந்த 40 நாள் மாத்திரம் அவரை நான் நேசிக்கிறேன் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை நேசிக்கிறான். ஒப்பு கொடுக்குறான். உமக்காக தான்ப்பா நான் வாழ்றேன், உமக்காக தான் நான் வாழ்றேன். அதை ஒப்பு கொடுப்போமா? கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், நீ
ஆண்டவரே. இன்னும் உடைய ஊழியங்கள் எங்களை பணங்களால தாங்குவோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு உடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்போம் ஆண்டவரே. அறிவிக்கவும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் ஜீவனையே தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக மரித்திருக்கிறீங்க, எங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறீங்க. மீண்டுமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு வருகை நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள நாங்கள் மாற எங்க சபை இன்னும் உமக்காக வைராக்கியம் பாராட்ட ஏசப்பா. தேவன் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. இன்னும் மனம் திரும்பாத காரியங்கள் இருக்குமானால், உம்மோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்போமானால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பாயிட்ட ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே? எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இதனால செய்யற வேலை தொழில ஆசீர்வதிங்கப்பா. நாளப்பா போகிற பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. உங்களுக்கு சமூகம் முன்னு பின்னுமா அதை காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டப்பா. கடன்கள்லாம் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பார்க்கிற மனிதர்கள் கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. இதனால எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் எழுத போற பிள்ளையோட கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் படித்தது ஞாபகமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளை நல்ல ஞானத்தை தரும் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வீடுகள் இருந்தாலும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இதனால ஒரு ஆத்துமாவுக்காக எங்க சுவிசேஷம் சொல்ல ஏசப்பா. எங்க பள்ளிக்கூடங்கள், எங்க கல்லூரிகள், எங்க வேலை செய்கிற இடங்கள்ல, எங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏசப்பா உங்களோட அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களோட வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல போனாலும் ஏசப்பா உலகத்துக்குரியவங்களாக மாறி போகாதபடிக்கு ஆண்டவரே. எந்த இடத்துல போனாலும் இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ற அளவுக்கு நாங்கள் வாழ சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. தேவன் எங்களை அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பேச்சு, எங்க பார்வை, எங்க செயல ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து இன்னும் தொடர்ந்து கொண்டு வாங்கப்பா. இன்னும் வராமல் இருக்க பிள்ளைகளை நீங்க கொண்டு வரும்படியா எங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டார் மூண்ட கர்த்தர் இயேசு நிலைமைக்குள்ள எங்களை ஒவ்வொரு குடும்பமும் மாறணும் ஆண்டவரே. தேவன் அப்படியே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி 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 அப்பா. எங்களுடைய தேவை நீங்க சந்திக்கப்பட போறதுக்காக நன்றி 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 அப்பா. தேவன் தம்மை மகிமைப்படுவங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சில குறிப்புகள் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சந்தோஷினி வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம பாஸ்டருக்காகவும் பாஸ்டரோட பலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்க மூலியமா இந்த ஆண்டுல அவங்க வச்சிருக்க திட்டங்கள், தேவ திட்டங்கள் எல்லாம் தடை இல்லாம நடைபெறணும். பிசாசு தடைகளை கொண்டு வரலாம், ஆனா அவங்கள முடக்க முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு பலப்படுத்தும்படியாய் அவங்கள கொண்டு என்ன காரியங்கள் தேவன் செய்யணும் சித்தமா இருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவர்கள் மூலியமாவே செய்து முடிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய பலத்தை தரணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட, ஒரு கண்ணீரோட, ஊழியரோட சுகத்தை விரும்புகிற தேவன் நம்மளாம் பாரத்தோட நல்ல கண்களை மூடி நேரா முழங்கால் படிக்கிட்டு நல்லா நேரா முட்டி போட்டு இமான் ரூபா நல்லா நேரா முட்டி போட்டு ஒரு ஊழியக்காரக்காக செபிக்க போகிறோம். நமக்காக தொடர்ந்து அவங்க செபித்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள் நம்ம அவர்களுக்காக, அவரோட சுகத்துக்காக நல்ல ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ண போறோம். கண்ணீரோட ஆண்டவரே, கடந்த நாட்கள் ஏற்பட்ட விபத்து வந்து ஜீவனை பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா, நன்றி சொல்லி. இப்போ அது இருக்கிற சிறு சிறு காயங்கள்லாம் சரியாகணும். நம்மக்கிட்ட அவங்க வாய் திறந்து சொல்லனாலும் அவங்களுக்குள்ள படுகிற பாடுகள் பயங்கரம். வலிகளை வெளியே சொல்ல முடியாது. நம்மளோட விசுவாசம் குறைஞ்சிருன்னு சொல்லி அவங்க சொல்லாம இருக்கலாம். நல்லா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க தான்ப்பா அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். எங்களால நாங்க அவங்க வார்த்தையினால எங்களை தேற்றதான் முடியும் ஆண்டவரே. ஆனா உண்மையான தேற்றவாத நீங்க மாத்திரம் தான்ப்பா. சுகம் கொடுக்கிற யெகோவா ராஃபா நீங்க மாத்திரம் தாங்க ஆண்டவரே. நல்லா நம்ம ஒப்பு கொடுத்து நல்ல விசுவாசத்தோடு சீக்கிரம் அவங்க சுகம் அடைந்து அவங்களை இந்த ஊழியத்துல இன்னும் அதிகமா பயன்படுத்தணும்ப்பா. இன்னும் அதிகமா அவங்களை பயன்படுத்தணும் ஆண்டவரே. நல்ல ஒரு பாரத்தோட இந்த ஆண்டுல நீங்க இன்னும் பெரிய பெரிய ஊழியங்களை அவங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு நினைக்கிறோம் ஆண்டவரே. அதனாலதான் சிறு சிறு தடைகள் பிசாசு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்க கைவிடல ஆண்டவரே, கைவிட மாட்டீங்க நம்புறோம் ஆண்டவரே. நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா. அவங்களை கொண்டு திட்டங்களை, தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப்படணும். அதே மாதிரி தேசத்துக்கு எல்லா ஊழியர்களையும் பாதுகாக்கப்படும். யாருக்கும் இந்த விபத்து ஏற்படக்கூடாது. நீங்க பாக்குற வடமாநிலத்துல ஊழியர்கள் காயப்படுத்துறாங்க, சிறைசாலை அடைக்கிறாங்க. ஊழியர்கள் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படணும். நல்லா சபையோட பாரப்பட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியமான நல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். நம்ம பிசாசை கட்டி ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரன் மேல கை இனி வைக்கவே கூடாது. நம்ம இங்க ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் மேல எப்போதும் இந்த அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் இன்னும் அநேகருக்குள்ள புறப்படணும். அவங்க மூலியமா அநேகர் ரட்சிக்கப்படணும். அவங்களோட ஊழியத்தை தடை செய்யணும்னு இன்னைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தான் இன்னைக்கு நியாயம் தீர்க்கணும். ஆண்டவர் தான் அவங்க சுகம் கொடுக்கணும். இன்னும் அவங்கள பாதுகாக்கணும், இன்னும் பலப்படுத்தணும் சொல்லி நம்மளால பாரதோட ஜெபம் பண்ண போறோம். ஏதாவது ஜெபம் பண்ணுமா?
சோதரம் 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 அன்புள்ள இயேசப்பா, பாதிக்கப்பட்ட நல்ல விலைக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளை காண செய்திரே உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த அதிகாரம் இந்த ஆராதிக்க துதிக்க நீர் தந்தது நல்ல விலைக்காய் உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த வேலை சப்பா எங்கள் ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறமானவரே. கடந்த நாள்களில் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்லாம் உங்களுக்கு தெரியும் சப்பா. ஆனால் ஜீவனை கூட்டி கொடுத்துரே உமக்கு நன்றி 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 அப்பா. இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றுங்க சப்பா. நான் ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன தேவ நீர் அல்லவா சப்பா. ஒரு பூர்ண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்கள் தாங்க சப்பா. இருக்கிற எல்லா வழிகள் எல்லா வேதனையிலும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. அப்போ உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே சப்பா. அந்த வார்த்தையின்படி சப்பா உங்கள் பலத்தால் நிறை கட்டுங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. அப்பா எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீ சிலுவையில் சுமந்திர சப்பா. உங்கள் திரு ரத்தத்தால் சப்பா அதில் கழுவி அப்பா உங்கள் ரத்தத்தால் சப்பா அவங்களை சுத்திகரிங்க சப்பா. உங்கள் ரத்தத்தால் அவங்க காயங்கள்லாம் கர்த்தர் தாமே நீங்கள் கட்டுங்க சப்பா. எல்லா பலவீனங்களும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றுங்க சப்பா. இன்னும் அதிகமாக நமக்கு ஓட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா நீங்கள் எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. எல்லா வழிகளையும் கர்த்தர் தாமே நீக்கி போடுங்க சப்பா. ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்கள் தந்து வழி நடத்துங்க சப்பா. அப்பா அந்த வாக்குத்தத்தப்படி சப்பா என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நீங்கள் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க சப்பா. உங்கள் வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யுங்க சப்பா. எல்லா பலவீனங்களும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. அப்பா சபையில் அப்பா இன்னும் அதிகமாக ஊழியங்கள் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. சத்ருவானவன் கலை விதிக்காத பிடிக்க சப்பா. பிசாசான அவமானப்படைய நீ கர்த்தர் தாமே நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா இன்னும் அதிகமாக உமக்கென்று ஓட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. பிசாசான அவமானம் வெக்கமணிது ஓட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா இன்னும் அப்பா எழுந்து நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அதிகமாக உமக்கென்று ஓட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்களுக்கு ஆசைமாய்த்தது போல சப்பா இன்னும் அன்னைக்கு மாயிரம் ஆத்மாக்கள் சப்பா எங்கள் ஊழியக்காரங்க கர்த்தர் தாமே நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க சப்பா. அவங்களுக்கு வச்சுக்க தரிசன திட்டங்களை கர்த்தர் தாமே நீங்கள் நிறைவேற்றுங்க சப்பா. இந்த வருஷத்துக்கு சப்பா அவங்களுக்கு குறித்து என்னெல்லாம் நீங்கள் காரியம் நிறைவேற்று சப்பா அதெல்லாம் கர்த்தர் தாமே நிறைவேற்றுங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. அப்பா அவர்களோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. சுகம் தரும் மெகவா ராஃபா நீர் அல்லவா சப்பா. நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தாமே நீங்கள் கட்டளைங்க சப்பா. உம்மால் செய்கிற காரியம் அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையாண்டவரே. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நீர் அல்லவா சப்பா. ஒரு பூர்ண சுகத்தை கர்த்தர் தாமே தாங்க சப்பா. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தாமே நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா. நீரே அவரோடு இருந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. ஊழிய பாதையில் இன்னும் அப்பா இன்னும் அதிகமாய் ஓட கர்த்தர் தாமே நீங்கள் கிருபை செய்யுங்க சப்பா. அப்பா பிசாசன் தடை பண்ணாத விடிக்கப்பா அவனை அப்பா பிசாசனை கர்த்தர் தாமே நீ கட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. அவரோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. இனி ஒரு நாட்களே சப்பா அப்பா அவங்க சிறகுகளால் மூடி மரத்தில் பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. அவர்களோடு நீங்கள் இருந்து ஆளுகை செய்யுங்க சப்பா. இந்த மாதிரி அசம்பாவிதம் இனிமேல் நடக்காத விடிக்க சப்பா. கர்த்தர் தாமே அவர்களோடு நீங்கள் வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க சப்பா. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா வடமாயில் நடக்கிற காரியங்களை பார்க்குற சப்பா. ஊழியக்காரர்களுக்காக விரோதமாக எழும்புற காரியங்களை பார்க்குற ஆண்டவரே. அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கிறது, அவர் அடிக்கிறது அப்பா துன்பப்படுத்துகிற காரியங்களை பார்க்குற சப்பா. இந்த நிலைமையில மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்படி துன்பப்படுத்துகிறப்ப ஒவ்வொரு ஆட்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவருக்கு முதலாவது மனம் திரும்ப உதவி செய்யுங்க சப்பா. அவர் ரட்சிக்கப்பட்டு சபை தேடி ஓடி வரலை மாறப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பயத்தை கர்த்தர் தாமே நீங்கள் தாங்க சப்பா. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல ஊழியக்காரங்கள் மேல கை வைக்கிறதுக்கு பயப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அப்பா வல்லமே அப்பா அவரும் இறங்குவதாக சப்பா. அவர்களும் மனதில் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்கள் கட்டளையிடுங்க சப்பா. ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. ஒவ்வொரு மிஷனரிலையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. எங்கள் ஊழியக்காரர்கள் அறுவை சுகத்தை தாங்க ஆளுகை செய்யுங்க. உங்கள் கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியாய் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். விஸ்வாந்த ஜெபம் பண்ணப்போம். வருகிற இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். நேற்று தினத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 3 மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், அசாம், புதுச்சேரி, கேரளாவில், அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் 23ஆம் தேதி 29ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுருக்காங்க. மே 4 ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 5 மாநிலங்களுக்காக ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம். அடுத்த 5 ஆண்டுகளை நம்மளை ஆள போகிறவர்கள் இவர்கள் தான். நல்ல வேட்பாளர்கள் நிற்கணும் ஆண்டவரே. சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு நல்லது செய்கிறவங்க மாத்திரம் இருக்கணும் ஆண்டவரே. நல்ல ஒரு வார்டு மெம்பர் எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் பகுதியில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாங்க, வாக்குறுதியில் கொடுத்தாங்க. நாங்கள் ரோடு போடுவோம், பட்டா கொடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே ஒரு 20 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஒரு மாற்றம் இல்லை. எங்களுக்கு நல்ல ஒரு சொன்னால் செய்கிறவங்க ஆட்சிக்கு வரணும் ஆண்டவரே.
உமக்கு பயந்தவங்களா இருக்கணும்ப்பா. ஊழல் பண்றவங்களா எண்ணங்களோடு வரக்கூடாதுப்பா. எங்க தேசம் வளர்ச்சி அடையணும். ஊழியத்தின் பாதைக்கு துணையா நிற்கும். நீங்க பார்க்குற வடமாநிலத்தில ஊழியம் செய்ய முடியாத ஆட்சியில இருக்கவங்க தடை செய்யறத பார்க்குறோம். இதெல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு தலைவரை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, முக்கியமா இந்த மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற இடங்களெல்லாம் சுவிசேஷம் இன்னும் அதிகமா பெருகணும் ஆண்டவரே. இன்னும் வட மாநிலம்லாம் இருக்கப்ப அங்கெல்லாம் பரவணும் ஆண்டவரே. இந்த எலெக்ஷன் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும். நேர்மையான முறையில் நடந்து முடிக்கணும். எந்த மிஷின்ல எந்த ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அவங்க எந்த மனிதோட குளறுபடி இருக்கக்கூடாது. மனித திட்டங்கள் இந்த தேர்தல் நடைபெறக்கூடாது. தேவ சித்த மாத்த நிறைவேறும் சொல்லி எலெக்ஷனில் எல்லாருமே ஓட்டு போகிறவங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. நியாயமாக நல்ல தலைவர்களாக பார்த்து போடணும்னு சொல்லி ஒரு பாரத்தோட இந்த எலெக்ஷனை தேவ நடத்தணும். எங்களுக்கு நல்ல தலைவரை தாங்கப்பான்னு சொல்லி மானுட கேட்போமா. அதனால ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இதுக்காக ஜெபம் பண்ணுப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, நம்மள ஏசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே ஏசப்பா, ஆண்டவர் ஏசப்பா, அதுக்காக வெள்ளுக்க ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா, இப்போ ஏசப்பா எலெக்ஷன் ஏசப்பா வரப்போகுது நீங்கள் ஆசைங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் எந்தப்பா ஆண்டவர் இந்த எலெக்ஷன் ஏசப்பா நேற்று ஏசப்பா நடந்து முடிக்கிறீங்க. நீ உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா என்ன நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எந்த ஏசப்பா பிரச்சனைகள் ஏசப்பா கலவரமே ஏசப்பா எதுவும் வராமல் நீங்கள் பாதுகாத்து தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எல்லா பிள்ளையும் ஏசப்பா தங்களுடைய ஏசப்பா ஓட்டு பண்ணி உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா நல்ல விதத்தில் போட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எல்லாருக்கும் வேண்டிய ஏசப்பா ஞானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா இந்த எலெக்ஷனை நீங்கள் ஆசைங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா இந்த எலெக்ஷன்ல ஏசப்பா உங்களுடைய கரம் இருக்கிறீங்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எந்த பிரச்சனைகள் ஏசப்பா எந்த ஏசப்பா ஆண்டவரேசப்பா எதுவும் பண்ண பண்ணி பாதுகாத்து ஆண்டவரேசப்பா நேரி வேணாம் ஏசப்பா இந்த எலெக்ஷன் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா நல்ல தலைவர் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா மக்களுக்கு ஏசப்பா நல்லப்பா திருத்த பண்ணி நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா ஆட்சிக்கு வந்தானேசப்பா மாறிடக்கூடாது தகப்பனே. சொன்ன வாக்கேசப்பா காப்பாற்றணும்னு இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா எல்லாரேசப்பா நீங்க ரட்சிங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா உமக்கு ஏசப்பா பயந்தவர்களா ஏசப்பா நீங்க ஏசப்பா நீங்க கொண்டு வாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா உம்முடைய ஏசப்பா ஆண்டவரேசப்பா சித்தத்தின்படி ஏசப்பா இந்த எலெக்ஷன் நடக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரேசப்பா கூட வேற இருங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவர் சபா முக்கியமா சபா கிறிஸ்தவர்களுக்கு சபா எந்த சபா தடைகளே சபா எதுவும் வராம பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சபா வருகின்ற சபா ஆட்சியாளர் சபா உமக்கே சபா பயந்தவர்களா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சபா உண்மை மாத்திரம் சபா பற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே சபா முக்கியமா சபா அசாம சபா போன்ற சபா வடமாநில சபா நடக்கிற தகப்பனே சபா அங்கே நீங்க ஆசைங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சபா அங்கே சபா அல்ல சப்பா தலைவர் நீங்கள் தாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தான். ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு தலைகளா சப்பா எதுவும் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா அங்கெல்லாம் சப்பா ஆண்டவரே சப்பா பற்றி அறிவிக்கை சப்பா எந்த ஒரு தலைகளா சப்பா எதுவும் இருக்கா நீங்கள் பாதுகாத்துக்கணும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா அப்படிப்பட்ட சப்பா தலைவர் நீங்கள் தாங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா உமாலே சப்பா செய்யக்கூடாது சப்பா அதிசயமான காரியம் ஒன்று சபா வேதம் சொல்கிறது தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவே ராஜாக்களை தள்ளி சபா ராஜாக்களை சபா ஏற்படுத்துகிறது தேவான் சபா நீர் ஒருவதான் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபா நீங்க மாத்த உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டே சபா உம்முடைய சித்தத்தின்படி சபா இந்த எலெக்ஷன் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டே சபா எல்லாரும் சபா தன்னுடைய வாக்குகளை செலுத்த உதவி செய்யுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சபா பலப்படுத்துங்க வாசக நீங்க உதவி செய்யுங்க நாமல் கெஞ்சி நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க ஜெபத்தை கேட்டீங்க அப்படியே செய்ய போது காய்மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் வந்து ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு நீர் பதில் தந்த தயவுக்காக நன்றியப்பா.
ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி ஆண்டவரே இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. தகப்பனே, பிள்ளைகளுக்கு உடைய நன்மைகளை உடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் நிறைவேற்றி ஆச்சரியமாய் ஆண்டவரை குறை ஒன்றும் இராதபடி பலவீனம் ஒன்றும் அணுகாதபடி ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. ஆண்டவரே திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, உறவுகள் ரட்சிக்கப்பட, நண்பர்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தரே மெய் தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை நீர் ஆண்டவர் நீர் மாற்றும்படி, ஜீவனுள்ள தேவன் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே வரப்போகிற நாட்டில் இந்த 100 மணி நேர தொடர் ஜெபத்தில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு நல்ல ஜெபித்து தேசத்துக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த எலெக்ஷனுக்காக பாரப்பட்டு நம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். நிச்சயமாய் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் அவர் எழுப்புதலையும் எங்களுடைய மாநிலத்தில் ஒரு ஆண்டவர் நல்ல ஆட்சியாளர்களையும் கர்த்தர் நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ, எதற்காக இருவர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறார்களோ, கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் நீர் பதில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் கொண்டு இருக்கட்டும். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விரிவாக்குங்க. எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே முன்னின்று காரியங்களை வாய்க்க பண்ணும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்துங்க. அதே போல் அனிதாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படி அவங்க படுற வேதனைகள்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தாமே பலப்படுத்தி சகாயம் செய்யுங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் தப்புவித்தீர், இனியும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. உமையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கேடகமாய் இருந்து தேவன் நடத்துவீராக. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாக்குலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமைந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருந்தீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவை. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவி அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பவிட்டு கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? சேர்ந்து வாசிப்போம். அனைவரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உணர்த்தின ஒரு வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 124 சங்கீதம் 124 சங்கீதம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றர்வாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் தந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் தந்த பாதுகாப்புக்காக, பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. காலை வேளையிலும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இம்மட்டும் எங்களை நடத்தின ஆண்டவர் நீர் இனியும் நடத்த போதுமானவர் என்று அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு பலனடைய தேவன் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த சங்கீத பகுதி தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா சத்ரு நம்மளை எப்பயோ மேற்கொண்டிருப்பான். நமக்கு சத்ரு பிசாசு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். அவர் நம்ம கூட இல்லாமல் போயிருப்பாரானால் நம்முடைய ஜீவனை பிசாசு எப்பவுமே எடுத்திருப்பான். ஏன்னா வசனம் சொல்லுது, அவனுக்கு எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறானா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லாமல் போயிருந்தாருன்னா இன்னைக்கு பிசாசு நம்மை அநேக காரியங்களில் கீழே விழத்தள்ளியிருக்க முடியும். பிசாசு மாத்திரமே. நீங்கள் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், மனுஷன், உலகம், சத்ரு இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அவர் நம்ம கூட இருக்கிறார். பெரியவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுவோம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு நம்ம இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இது நம்மால உண்டானது அல்ல. ஆமேன். இது முற்றிலும் தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறது. அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால், அதனால்தான் ரோமரில் வாசிக்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்?
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போ ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாம் அதெல்லாம் மேற்கொள்ள முடியுதுன்னா ஏதோ நம்முடைய திறமையினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவுனால தான் இன்னைக்கு நம்ம காரியங்களை மேற்கொள்கிறோம். இதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்தின் பாதையிலும், போராட்டத்தின் பாதையிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுனால தான் இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியுது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறாராம். ஆமென். யாத்திராகமம் 14:14 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அங்கே வார்த்தை சொல்கிறத பார்க்க. நமக்காக கர்த்தர் போராடுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண, நாம் நல்லா இருக்கணும்னா ஆமீன், அவர் நமக்காக யுத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீது சவுல் ராஜாவுக்கிட்ட ஒரு சம்பவம் சொல்கிறார். மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன வந்தது? சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அதை பின்தொடர்ந்து அது ஆடு மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை என்ன செஞ்சிச்சு? பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதை பின்தொடர்ந்து போனேன். அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34-35 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இப்போ பாருங்க, அந்த சிங்கத்தின் வாயில பிடிபட்ட அந்த ஆடோட நிலைமையை பாருங்க. அது நினைச்சிருக்கோம், ஒருவேளை மேய்ப்பன் இந்த இடத்துல இல்லாமல் போயிருந்தாருன்னா நான் செத்து போயிருப்பேன், நான் இன்னைக்கு இல்லாமல் போயிருப்பேன். ஆமேன். இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அந்த ஆட்டுக்குட்டி நினச்சிருக்கோம், அந்த ஆடு நினச்சிருக்கோம். ஆமேன். மேய்ப்பேன் கூட இருந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன். இன்றைக்கும் நாமும் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நாம் ஜீவனோடு இருக்க முடிகிறது. ஆமேன். அவர் மட்டும் நம் பக்கத்தில் இராமல் போயிட்டாருன்னா ஆமேன், பிசாசு நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுருவான். ஆமேன். மனுஷங்க நம்மளை ஈஸியாக மேற்கொள்ளுவாங்க. ஆமேன். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவர் ஆமேன், இது வரைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது நம்முடைய திறமையினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய தயவுனால தான் நம்ம இருக்கிறோம். இந்த புதிய நாளை பார்க்குறோன்னா தேவனுடைய இரக்கத்தினால தான் இந்த நாளை பார்க்குறோம். அப்பா நம்ம கூடவே இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கி சுகத்தோடு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்துரு நம்மளை கெடுத்து போட வகை பார்த்தான். ஆமாம், எப்படியாவது எங்களுக்கு எடுக்கணும், இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை, ஆண்டவர் விட்டு விலகவே இல்லை. அவர் நம்ம கூடவே இருந்தார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே இருந்து நம்மை நடத்தியிருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்?
எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு குடும்பமாக நம்ம சுகமாக இருக்கிறோம்னா அவருடைய கிருபையினால தான், அவருடைய இரக்கத்தினால தான். புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால், சங்கீதக்காரனுடைய தாவீதனுடைய அனுபவத்தை பாருங்க, அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்றைக்கோ நிர்மூலமாயிருப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். 2 கரங்களை உயர்த்தி, இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகம் வாய்ப்பில்லா நம் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராக வாய்ப்பில்லா நம் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்து, சிறப்படுத்து, நிலை நிறுத்துவார். நம்மை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் சத்துரு என்னைக்கோ நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பான். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நாம் ஜீவனோடு இருக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். ஏதோ நம்முடைய திறமையினால அல்ல, நம்முடைய தாளந்துகளான அல்ல. நாம் இருப்பது, ஜீவனோடு இருப்பது, நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை தான். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்கிற தகப்பனே
எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துங்க. விசேஷமாய் உம்மை தேடி வந்த இணைப்பில் வந்த உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. காரியங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். சூழ்நிலைகளை மேற்கொள்ள, சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டிய பலனை கர்த்தர் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு உம்முடைய வெற்றி நிறைந்த ஒரு நாளாய், பாதுகாப்பு நிறைந்த நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த +2 பப்ளிக் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் நல்ல தேர்வுகள் எழுத கர்த்தர் உதவி செய்யும். பள்ளிக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷத்தை பாதுகாப்பை தாங்க. குறிப்பாக சகோதரிகள் ஏறெடுக்கிற வேலை நிமித்தம் எடுக்கிற பயணத்தை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்க கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.